ஹாய்! எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான் போட்டிருக்கேன். இத வந்து ஆல்ரெடி நான் ஷார்ட்டாவும் விட்டுருக்கேன் நானு. என்னன்னா வெள்ளிக்கிழமை கிருத்திகை. இது இல்லாம தேய்பிறை பஞ்சமி கூட. நான் நினச்சேன்னா ஈவினிங்கா 6:30 போல 2 பேருக்கும் சேர்ந்த மாரி சாமி கும்பிட்டுக்கலான்ட்டு ஹாயா உட்காந்து ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். அப்போ ஃபோன் நோண்டும்போது தான் திடீர்னு வந்து இந்த வராகி அம்மனோட பஞ்சமி திதி வந்தது. இன்னைக்கு மதியம் 2 மணியோட முடியுது. நேத்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாரி இருந்தது. இத மறந்துட்டோமே நம்மன்ற மாரி இருக்கு. எனக்கு என்னன்னா டேட் எப்பயுமே வந்து கரெக்ட்டா ஞாபகம் இருக்கும். ஆனா, எப்பயுமே இந்த டைமிங் வந்து எனக்கு சில டைம்ல மிஸ் ஆகுறதுனால சில டைம் வந்து விட்டுருவேன். அது முடிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். சில டைம் இப்படி தான் ஆகுது. சரி பார்த்தேன், இன்னும் டைம் இருக்குல்ல நம்ம கடகடன்னு பண்ணிடுவோன்ட்டு கடகடன்னு அப்ப தான் வீடே தொடச்சேன் நான். ஏன்னா ஆல்ரெடி வீடு சுத்தமா தான் இருந்தது. ஹால் வரைக்கும் தொடச்சு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டெல்லாம் பெருக்கி தொடச்சிட்டு வழக்கம் போல எல்லாத்தையும் கிளீன் பண்ணி எடுத்துட்டேன் நானு. அதுக்கப்புறம் போய் கிச்சனை க்ளீன் பண்ணேன். கிச்சனை வந்து நான் மேடைய மட்டும் தான் க்ளீன் பண்ணேன். ஏன்னா வந்து புரட்டாசி மாதம் பொறக்கிறதுனால அதுக்கப்புறம் ஒரு டீப் கிளீனிங் இருக்கும். இது இல்லாமல் நமக்கு சரஸ்வதி பூஜை, விஜயதசமிலாம் வரும்போது நம்ம ஃபுல் டீப் க்ளீன் பண்ணுவோம்ல. அதனால் சும்மா மேடைய மட்டும் தொடச்சிட்டு ஸ்டவ்வை மட்டும் சோப்பு தண்ணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனில் குங்குமம், மஞ்சள்லாம் வச்சுட்டு அப்படியே போயிட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கோலம் அவ்வளோதான் போடலான்னு ஃபஸ்ட்டு யோசித்தேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து இந்த மாவை வச்சுருந்தேன் ஆல்ரெடி. அது காஞ்சு போயிருந்துச்சு. சரி இது வேஸ்ட் ஆக வேணாம் இதிலேயே போட்டுருவோன்னு தான் போட்டேன். எனக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான் எனக்கு இதெல்லாம் ஃபஸ்ட்லாம் பழக்கம் இல்ல. இப்போ போட போட எனக்குமே இது நல்லாவே பழகிடுச்சு. இப்போ சொல்லப்போனால் இப்போ நானுமே சூப்பரா போடுறேன்ற மாரி எனக்குள்ள தோணுது. கிச்சனில் போட்டு குங்குமம், மஞ்சள்லாம் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு ஃபுல் வேலைய முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வாசலுக்கு போனேன். நான் வாசல் ஆல்ரெடி க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். பெருக்கி தொடச்சி வச்சுருந்தேன். இருந்தாலும் வந்து எப்படி இருந்தாலும் தூசி அடைஞ்சிருக்கும். நான் பெருக்கி ஒரு 1 மணி நேரம் தான் ஆகுது. இருந்தாலும் ஒரு திருப்தியே இல்லாத மாரி இருந்துச்சு. அதனால மறுபடியும் பெருக்கிடுவோன்னு சொல்லிட்டு, போய் பெருக்கி எடுத்துட்டு, அன்றைக்கி தான் நிலவாசல்லாம் தொடச்சி எடுத்தேன். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். நான் முன்னாடி நாளும் துடைக்க மாட்டேன். வெள்ளிக்கிழமைனா நான் வெள்ளிக்கிழமை தான் நிலவாசலுக்கு குங்குமம் மஞ்சள் வைப்பேன். முன்னாடி எல்லா வேலையும் முடிப்பேன். ஆனா நிலவாசல் வேலை மட்டும் வெள்ளிக்கிழமை தான் எப்பயுமே நான் பண்ணுவேன். அது என்னவோ என்னால அந்த ஒரு பழக்கத்த மட்டும் மாத்திக்க முடியல. முன்னாடி பண்ணலான்னு யோசனை இருக்கும். இல்ல வேண்டாம் இருக்கட்டும். வெள்ளிக்கிழமையே பண்ணிக்கலாம். அதோட என்ன பெரிய வேலை இருக்க போகுது நமக்கு. அப்படின்ற மாரி இருக்கும். அப்புறம் நிலவாசல்லாம் ஃபுல்லா தொடச்சி எடுத்துட்டு, குங்குமம், மஞ்சள் எல்லாம் வச்சுட்டேன். அது வச்சதுக்கப்புறம் ஒரு தனி அழகா இருக்கும். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். நம்ம பூஜை ரூமும் க்ளீனாக வச்சுப்போம். அதில எந்த வித மாற்றமும் இல்ல. ஆனா நிலவாசல் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒரு நல்லதும் கெட்டதும் அத தாண்டி தான் வரும். தாண்டி தான் போகணுன்றதுனால, நிலவாசல் மட்டும் எப்பயுமே சாமி கும்பிடும்போது மட்டும் இல்லாம, எப்பயுமே நம்ம நிலவாசல் வந்து மங்களகரமா வச்சுக்கிற மாரி தான் பார்க்கணும். எனக்கு வந்து இங்க நெறைய இன்னும் வைக்கணும்னு ஆசை. ஆனா வந்து இங்க வைக்க முடியாது. பக்கத்து வீட்ல இருக்கிறவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆயிடக்கூடாதுன்றதுனால, நான் எதுவுமே அந்த அளவுக்கு வைக்கல. இல்லன்னா நல்லா வச்சிருக்கலாம். இன்னும் கூட அழகா அழகு பண்ணி வைக்கலாம். ஆனா மத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகுதுன்னா, அத வைக்க முடியாது நானு. அதனால தான். ஒரு சிலர் வீடியோ பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்கும் பார்க்கும்போது, அப்பா! எப்படி வச்சிருக்காங்க பாருன்ட்டு. அவங்களதெல்லாம் தனியா இருக்கும், ஸ்பேஷியஸா இருக்கும், அழகா வச்சிருப்பாங்க. நமக்கு இருக்கிறது சின்ன இடம். இந்த சின்ன இடத்துல நமக்கும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, நம்மளால மத்தவங்களுக்கும் டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுனால, என்ன இருக்கோ அதோட மட்டும் அளவா வைக்கிறது இப்போ. நான் அப்ப தான் மஞ்சள் குங்குமலாம் வச்சேன். வச்ச கையோடவே அந்த மாக்கோலம் போடும்போதே கொஞ்சம் ஈரமா தான் இருந்தது. ஏன்னா ஆல்ரெடி மஞ்சளும் ஈரமா இருக்கு. மாக்கோலமும் ஈரமா இருக்கும். அதனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. எப்பவுமே என்னன்னா மஞ்சள் தேய்ச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டுருவேன் நான். விட்டதுக்கப்புறம் தான் அந்த மறுபடியும் மாக்கோலம் போடுவேன். ஆனா இல்ல அப்படியே கன்டினியூஸா பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, கொஞ்ச நேரத்திலே வந்து கரைய ஆரம்பிச்சுட்டு ஒண்ணும் தெரியல. எனக்கே மங்கலா இருக்கு. சரியா தெரியல. இது என்னன்னா, நான் வழக்கம் போல சொல்ற மாரி தான். நான் தாண்டம்போது ஈரத்துக்கு அதுக்கும் என் சாரி பட்டு கலஞ்சிருச்சு. நீங்க இந்த வீடியோலயே பார்க்கும்போதே தெரியும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கலஞ்சு தான் இருக்கும் அது. நானே கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் பார்த்தேன் கலஞ்சிருந்ததுன்ட்டு. அப்புறம் மறுபடியும் போயிட்டு உட்காந்து அது மேலயே உட்காந்து போட்டு, அதுக்கப்புறம் சாரிய தூக்கி 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 போறதா இருந்தது எனக்கு. எனக்கு இந்த ஒரு பயத்தினால தான் முக்காவாசி நான் மாக்கோலம் போடவே கத்துக்கிட்டேன். ஏன்னா, கோலமாவுல போட்டா என்னோட ஷாலு, என்னுடைய புடவ பட்டே கலஞ்சிருதுன்றதுனால தான் இந்த கத்துக்கிட்டேன். இத இப்ப நல்லாவும் போடுறேன். வாசல்லயும் அழகா போடுற மாரி எனக்கே ஃபீலிங் ஆவுது. பரவால்ல நம்ம நல்லா தான் போடுறோம் அப்படின்ற மாரி இருந்தது. இது என்னன்னா, வேற ஏதாவது இருந்தா நான் ஈவினிங்கா கும்பிட்டுக்கலான்னு விட்டுருப்பேன். இது வந்து வராகி அம்மன்னு சம்மந்தப்பட்டது. நான் வீடியோ முழுக்கவே சொல்லுவேன். எத எடுத்தாலும் சொல்லுவேன். வராகி அம்மன் மாரி ஒரு தெய்வம் இருப்பாங்களான்னு கேட்டா, எனக்கு தெரியவே தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி எல்லா சாமியும் கும்பிட்டுருக்கேன். இப்பயுமே எல்லா சாமியும் கும்பிடுவேன். ஆனா, அது என்னன்னு தெரியாது. அம்மன்னாலே வராகி அம்மன் தான். எல்லாரும் வந்து அம்மன்னாலே வந்து லக்ஷ்மி அம்மாவுக்கு முக்கியத்துவம் குடுப்பாங்க நெறைய பேரு. ஆனா, நான் என்னவோ அந்த வராகி அம்மனுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் குடுப்பேன். ஏன்னா, அந்த அளவுக்கு அந்த அம்மாவுக்கு அவ்வளோ பவர் இருக்கு. இவங்க இன்னும் சொல்லப்போனா இரவு தெய்வம் தான். ஈவினிங் கும்பிட்டுருக்கணும். எனக்கு தெரியல. ஆனா, இத விடவும் எனக்கு மனசு இல்ல. பரவால்ல இருக்கட்டும். அம்மா ஏத்துப்பாங்கன்ற நம்பிக்கையில தான் வந்து நான் இது பண்ணேன். சாமி கும்பிட்டேன். இதுல என்னன்னா,
வளர்பிறை பஞ்சமியை விட எப்பவுமே தேய்பிறை பஞ்சமிக்கு தான் சக்தி ரொம்ப அதிகம். நம்ம வளர்பிறை பஞ்சமிக்கு வேண்டுறதை விட நீங்கள் தேய்பிறை பஞ்சமிக்கு வேண்டி பாருங்க. அது கண்டிப்பா நிறைவேறும். இதில எந்தவித மாற்று கருத்துமே கிடையவே கிடையாது. தேய்பிறை பஞ்சமின்றதுனால தேங்காயில தான் விளக்கு போடணும். என்னன்னா, வாழை இலை போட்டு அதுக்கு மேல வந்து பச்சரிசி போட்டு, அதுக்கு மேல தேங்காய் வச்சு நல்லெண்ணெயோ இல்ல நெய் எது வேணாலும் விடலாம். விட்டுட்டு சிகப்பு திரி போட்டு விளக்கேத்தணும். அன்னைக்கு வந்து நான் திடீர்னு பண்ணதுனால, தேங்காவே இல்ல வீட்ல முதல்ல. எனக்கு தேங்காய் உடைக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் எனக்கு வந்து. போயிட்டு கடையிலே வாங்கிட்டு அந்த அக்காகிட்டயே உடைச்சு எடுத்துட்டு வந்தேன் நான் அங்கருந்தே ஆக்சுவலா தேங்காவ. உடைச்சு எடுத்துட்டு வந்து வீட்ல வந்து விளக்கேத்துனேன் அன்னைக்கு. நம்ம வீட்ல ஒரு பிரச்சனை இருக்கு. நம்ம வீட்ல பெரிய கண்டமே இருக்கு அப்டின்னா தான் வராகி அம்மன் உள்ள வருவாங்க. இத சில பேர் தப்பா எடுத்துக்கிறாங்க. எப்டின்னா, இந்த அம்மா வந்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை நம்ம வீட்ல அதிகமாகுதுன்னு. அப்படி இல்லவே இல்ல. ஆல்ரெடி நம்ம வீட்ல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கும்போது அம்மா உள்ள வருவாங்க. உள்ள வந்ததுக்கப்புறம் அந்த பிரச்சனை வந்து உச்சத்துக்கு போகும். கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும். உச்சத்துக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பஸ்பமாயிடும். எங்க போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஆகும். என்னன்னா, சாமிய தெளிவா, முறையா கும்பிட்டாலே நமக்கு கண்டிப்பா அந்த அம்மா கூட இருந்து செய்வாங்க. எனக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் நான் என்ன வேண்டுறனோ அது நடக்குது அம்மாகிட்ட. அதாவது நம்மளால சாத்தியப்படணும். இது நமக்கு சாதகமா இருக்கும். நம்பளால முடியும். நமக்கேத்தது, மத்தவங்களது இல்லாம நமக்கேத்தது. இப்படி இருந்தா மட்டும் தான் நமக்கு நடக்கும். இது சாத்தியமே படாது. நமக்கு வரவே வராதுன்னு தெரிஞ்சு பண்ணீங்கன்னா, கண்டிப்பா அது வரவே வராது. நமக்கான பொருள் நமக்கு வரணும். நமக்கு சாத்தியப்படும். நம்ம பொழைப்பு நமக்கு வரணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா அது கூட இருந்து அம்மா செஞ்சு குடுப்பாங்க. இதில வந்து எந்தவித மாற்றமும் கிடையாது. இது இல்லாம அவங்கள வழிபடும்போதும் சில விதிமுறைகளும் இருக்கு. என்னன்னா, நீங்க வந்து சாமிக்கு பிரம்மாண்டமா பிரசாதம் செஞ்சு வைக்கணும், பிரம்மாண்டமா அலங்காரம் பண்ணணும், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க வந்து அம்மாக்கு வந்து அந்த மஞ்சள்ல மாலை போட்டுட்டு, உங்களால என்ன முடியுதோ ஒரு கிளாஸ் பால் வச்சாலும் சரி, அம்மாவுக்கு பிடிச்ச மாதுளப்பழம் வச்சாலும் சரி, இல்ல அம்மாவுக்கு பிடிச்ச அந்த கிழங்கு வகைகள் எது வச்சாலும் சரி, வைக்கிறது மட்டும் இல்லாம, நீங்க 1 நிமிஷம் உட்கார்றீங்களா, 10 நிமிஷம் உட்கார்றீங்களான்றது மேட்ரு கிடையாது. அங்க உட்காந்து அம்மாவ மனம் உருகி, "நீங்க இருங்கம்மா என் கூட, நீங்க இருந்தா தாம்மா முடியும். நீங்க தாம்மா என் அம்மான்னு" வேண்டி பாருங்க. அம்மா உங்களுக்குள்ள கண்டிப்பா வந்து செய்வாங்க. ஆனா வந்து சில பேர் சொல்லுவாங்கல்ல, 21 நாள் விரதம் இருந்தா நடக்கும். 48 நாள் விரதம் இருந்தா நடக்கும். இத்தன வாரம் தீபம் போட்டா நடக்கும். நடக்கும். கண்டிப்பா நடக்கும். நடக்காதுன்னு இல்ல. ஆனா போட்டு முடிச்ச உடனே நீங்க பலன் எதிர்பார்க்காதீங்க. நமக்கே தெரியாது. இந்த கஷ்டம் எப்படி நம்மள விட்டு அகலுச்சுன்னு நம்ம யோசிப்போம். அப்பதான் யோசிப்போம். ஓ! அதான் வராகி அம்மனோட மகிமையான்ற மாரி. அப்படிதான் அம்மா செய்வாங்க. நம்ம அதையே நினைச்சுட்டே இருந்தோம்னா, அது எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியல. ஒன்ஸ் வேண்டுறீங்கன்னா, கண்டிப்பா அம்மா கூட இருந்து உங்களுக்கு நிறைவேத்தி குடுப்பாங்க. அது வந்து எப்படியாப்பட்ட சோதனையிலேருந்து கூட வெளிய வந்திருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நானே இருக்கேன். நான் எவ்வளோ சோதனையில இருந்தேன்னு, இப்போ வரைக்குமே நான் எந்த வீடியோல நான் எந்தெந்த சோதனையில இருந்து வந்தேன்னு யார்கிட்டயும் சொன்னதில்ல, ஷேர் பண்ணதும் இல்ல. ஏன்னா, அது அந்த அளவுக்கு ரொம்ப கஷ்டம். சொல்லவே முடியாத அளவுக்கு கஷ்டம் அதெல்லாம் வந்து. எங்க வீட்டுக்காருக்கு வேலையில பிரச்சனை, சொந்த பந்தத்தில பிரச்சனை. நமக்கு வந்து கூட இருக்கவங்க கூட மரியாதை குடுக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இருந்தது எங்களுக்கு எல்லாமே. ஆனா, இப்ப எல்லாமே ரெட்டிப்பா இல்ல, 3 மடங்கு இல்ல, 4 மடங்கு கடவுள் குடுத்துருக்காரு. அதே வேலையில நல்ல வருமானம் வர மாதிரியும், அதே வேலையில நல்ல மதிப்பு இருக்கிற மாதிரியும், சொந்த பந்தம் முன்னாடி நம்ம பார்த்து வாழ்ற மாரியும் இப்பயுமே நான் வந்து பெரிய வசதியா ஆகவே இல்ல. இப்பயும் சொல்றேன் எந்த வசதியெல்லாம் கிடையாது. அன்றாட வாழ்க்கைய சாதாரண ஒரு வாழ்க்கைய கடவுள் வாழ எனக்கு குடுத்துருக்காரு. நிம்மதியான வாழ்க்கைய குடுத்துருக்காங்க முதல்ல எனக்கு. இந்த நிம்மதி கூட இல்லாம தானே இருந்தேன் ஃபர்ஸ்ட்டு. படுத்தா நிம்மதியா தூக்கம் வராது. சாப்பிட்டா நிம்மதியா சாப்பாடு இறங்காது. என் மூளையும், மனசும் என்கிட்ட இருக்கவே இருக்காது. எங்கேயோ போகும். ரோட்ல நடந்தா கூட என் சிந்தனையும், செயலும் எங்கேயோ இருக்கும். நான் போக வேண்டிய இடத்தையும் சில டைம் தாண்டி போவேன். அந்த அளவுக்கு யோசனை எனக்கு இருக்கும் மூளைக்குள்ள. அதெல்லாம் இல்லாம இன்னைக்கு நிம்மதியா ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம். நிம்மதியா சிந்திக்கிறோம். நிம்மதியா நம்ம குடும்பத்த பார்க்குறோம்ல. இதுவே எவ்வளோ பேர் வரம். இந்த வரத்த அந்த அம்மா குடுத்ததே எனக்கு பெரிய விஷயம். இந்த மாரி ஒரு வாழ்க்கைய தான் இன்னும் சொல்லப்போனா எதிரே பார்த்தேன். நான் வந்து வசதியா குடுங்க, எனக்கு கார் குடுங்க, பங்களா குடுங்கன்னு எதுவுமே இல்ல. எனக்கு நிம்மதியான ஒரு வாழ்க்கை குடுங்கம்மா. எனக்கு குடும்ப நிம்மதி வேணும், மன நிம்மதி வேணும்னு. அதான் அந்த அம்மா எனக்கு செஞ்சு குடுத்தாங்க எனக்கு. அடுத்தது என் ஐயன். ஐயன பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. யாருக்கு தான் தெரியாது ஐயன பத்தி? உலகத்துக்கே நம்ம ஐயன பத்தி தெரியும். அவர்கிட்ட இல்லாத சக்தியே கிடையாது அவருக்கு. அவருக்கு சின்ன ஏத்துற ஒரு தீபத்துல நமக்கு அள்ளி அள்ளி குடுப்பாரு சந்தோஷத்த நம்ம ஐயனு. அதேதான். நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து வராகி அம்மனுக்கு முன்னாடி நான் வேண்டுனது வந்து நம்ம ஐயன தான். அப்பவே கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டம் இருந்துச்சு. இருந்தாலும் ரொம்ப தீரல. அதுக்கப்புறம் வந்தவங்க வராகி அம்மனு. அது என்னவோ தெர்ல. ஐயனும், அம்மாவும் சேர்ந்து எப்படி தான் வாழ்க்கைய திருப்பி போட்டாங்கன்னு தெரியல. இதுக்கான நன்றி கடன்லாம் இந்த ஜென்மத்துலலாம் தீர்க்கவே முடியாது உண்மையே. நானுமே நார்மல் லைஃப் வாழ்வானா, வாழ மாட்டானா அப்படின்ற மாரி இருந்ததுல, என் ஐயன் பண்ணாரு பாருங்க. ஐயோ! அப்பா! ஐயன் அழகே அழகு தான். ஐயனோட மகிமையே மகிமை தான். அவர பத்தி வர்ணிக்கிறதுக்கும், சொல்றதுக்கும் வார்த்தையே கிடையாது நமக்கு எதுவுமே.
எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இல்ல ஏதாவது குறை இருக்கு. உள்ளுக்குள்ளேயே நான் அடக்கி வச்சிருக்கேன். யார்கிட்டயும் சொல்ல முடியாதுன்னா, என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றத விட, எங்க அம்மாகிட்ட சொல்றத விட, போயிட்டு சாமி கப்போர்ட தொறந்து வச்சுட்டு அங்கேயே நின்னு அழுவேன். அம்மாகிட்டயும், அப்பாகிட்டயும் அழுவேன். அதனால தான் பக்கத்து பக்கத்துலயே வச்சிருக்கேன். அவங்கள வந்து நான் மாத்தவே இல்ல. அவங்கள பார்க்கும்போதே என் கண்ல தண்ணி ஊத்தும். அழுவேன். அழுதுட்டே சொல்லுவேன். "நீ தானம்மா பார்ப்ப. நீயே பார்த்து செய். இதுல எது நல்லது, எது கெட்டது நீயே செய்" அப்படின்னுவேன். அது எப்படியாப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் தூள் தூளா நொறுங்கி போகும் அது. ஆனா, எனக்கு தெரியும். இந்த கஷ்டம் கண்டிப்பா போயிடும். என்ன நோக்கி ஏதோ ஒரு அவச்சொல் வருதுன்னா, அது கண்டிப்பா போயிடும்னு எனக்கு தெரியும். ஏன்னா, நான் வந்து எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து பலமுறை சொல்லியிருக்கேன். மனசாட்சிக்கே ரொம்ப பயப்படுவேன். உண்மையா மனசாட்சிக்கு பயப்படுவேன். ஒரு சொல்லு தப்பா சொல்லிட்டா கூட வந்துரும். பயம் வந்துரும். நம்ம இத தப்பா சொல்லிட்டோம் அந்த வார்த்தைய எப்படிலாம் நம்ம அழிக்க போறோம். நானும் மனுஷி தானே, தப்பு பண்ண தானே செய்வேன். நான் ஒண்ணும் கடவுள் கிடையாது. மனுஷங்க என்ன தப்பு பண்றாங்களோ, அத நானும் சில டைம்ல பண்ருவேன். யார பத்தியாவது பின்னாடி பேசிட்டாலோ, இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை வாயிலேருந்து வந்துட்டாலோ, யாரையாவது கஷ்டப்படுத்திட்டாலோ, ஐயோ! நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டோன்ற மாரி தான் இருக்கும். மன்னிப்பும் கடவுள்கிட்ட தான் சொல்லுவேன். நான் தப்பு பண்ணிட்டேன்ம்மா. நான் பேசியிருக்க கூடாது. நான் பண்ணியிருக்க கூடாது. என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு. என்னதான் தெளிவான ஆளா இருந்தாலும், என்னதான் தெளிவா சிந்திச்சாலும், நம்மளும் நார்மலான ஒரு மனுஷங்க தானே. நம்மள அறியாமயே அந்த மனுஷனோட அந்த தன்மைன்றது வந்துட்டு போகும் இல்லையா நமக்குள்ள. என்கிட்ட பெரிய சொத்து பத்துலாம் எதுவுமே கிடையாது. அவ்வளோ வசதி கிடையாது. ஆனா, என் வீட்டுக்கு நான் தான் மகாராணி. என் ஹஸ்பண்டா இருக்கட்டும், என் பசங்களா இருக்கட்டும், நான் கிழிச்ச கொண்ட தாண்ட மாட்டாங்க. நான் நல்லது தான் செய்வேன். நான் கரெக்ட்டா தான் சொல்லுவேன்ற ஒரு நம்பிக்கை. அதனாலேயே ஒரு விஷயத்த 1த்துக்கு 100 வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா வந்து இந்த குடும்பத்தில நம்ம தான் தாங்கி நிக்கிற மாதிரி. இது எது நல்ல வழிக்கு போனா நல்லதா போகும். கெட்டதுக்கு போயிட்டா நம்ம குடும்பமே அழிஞ்சு போயிடுன்றதுனால, ஒரு விஷயத்தையும் 1000 வாட்டி, 100 வாட்டி யோசிப்பேன். சில டைம்லலாம் என்ன சொல்றது? இத செய்யலாமா? வேணாவான்ட்டு என் ஹஸ்பண்ட் கிட்ட, என் பசங்க கிட்ட கூட கருத்து கேட்டு தான் நான் செய்வேன். ஏன்னா, என் நல்லதும், கெட்டதும் நமக்குள்ள தான் வரும். நான் எடுத்து வைக்கிற ஒரு ஸ்டெப்பையுமே, ஒரு இதுவுமே என் குடும்பத்த நல்லதா சாரணுன்ட்டு ரொம்ப யோசிப்பேன். அதுக்கான பலத்த கொடுக்க சொல்லி கடவுள்கிட்ட தான் வேண்டுவேன். என்னன்னா, அன்னைக்கு உட்காந்து சாமிக்கு விளக்கெல்லாம் ஏத்தி முடிச்சுட்டு, சாம்பிராணி, ஊதுவத்தி எல்லாமே ஏத்தி வச்சுட்டேன் சாமிக்கு. ஏத்தி வச்சுட்டு, அன்னைக்கு வந்து பிரசாதமா நான் வந்து வெறும் வெத்தல பாக்கு, வாழைப்பழம் தான் வச்சேன். வேற எதுவுமே பண்ணல. சரி நம்ம அர்ச்சனை பண்ணிடுவோம். பூவாலே சாமிக்கு அர்ச்சனை பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு, எனக்கு தெரியும் எப்படி இருந்தாலும் அது வந்து 1/2 மணி நேரம் எடுக்கும்ன்ட்டு தெரியும் நல்லாவே. ஏன்னா பொறுமையா, நிதானமா நம்ம அர்ச்சனை பண்ணணும் சாமிக்கு இல்லையா? ஒரு வேண்டுதலும் பார்த்து பார்த்து வைக்கணும். நான் வந்து வேண்டுனது உண்மதான். ஆனா வேண்டுனது வந்து சாமிக்கு வந்து நன்றிய தான் நான் அதிகமா சொன்னேன். என்னன்னா, "நீங்க வந்து எனக்கு ஒரு கரெக்டான வழிய காட்டியிருக்கீங்கம்மா. இப்படி தான் நீ போணும். இப்படி தான் வாழணுன்ற ஒரு தெளிவான ஒரு சிந்தனை யோசிக்கிற அளவுக்கு மூளைய குடுத்துருக்கீங்கம்மா. இதுக்கு நன்றிம்மான்னு தான் சொன்னேன். இது இல்லாம எப்பயுமே இந்த சாமி முகத்த பார்த்தாலே ஆட்டோமேட்டிக்கா கண்ணு கலங்கும். ஏன்னா வந்து அவங்க செய்ற விஷயங்கள், நமக்கு வர விஷயம்லாம் தூள் தூளா நொறுங்குதல். அது எப்படி போகுதுன்னு தெரியலல்ல. அதனால என்னன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து காலையில வேலைக்கு போம்போது கண்டிப்பா சாமிய பார்த்துட்டு தான் போவாங்க. வராகி அம்மன பார்த்துட்டு தான் போவாங்க. அதுக்கப்புறம் வந்தவுடனே முதல் வேலையா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கபோர்டு மூடி தான் வச்சிருப்பேன் எப்பயுமே நானு. கபோர்டு ஓப்பன்ல வைக்க மாட்டேன். கபோர்டு மூடிடுவேன் சாமி கும்பிட்டு கொஞ்ச நேரத்திலே. கபோர்டு ஓப்பன் பண்ணிட்டு லைட்ட போட்டு சாமிய பார்த்துட்டு தான் அடுத்த வேலைக்கு போவாங்க. இது இல்லாம ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு வந்து மறுபடியும் வந்து சாமிய வந்து தொட்டு கும்பிடுவாரு. அது என்னன்னு தெரியல. அந்த அம்மா மேல என்னதான் ஒரு ஈர்ப்புன்னு தெரியல எனக்கும் அவருக்குமே. அப்படி ஈர்ப்பாங்க. என்னன்னா சாப்பிடும்போதே கேட்பாரு. "வச்சியா? சாமிக்கு எதாவது வச்சியா? சாமிக்கு எதாவது வச்சியான்னுவாரு." நான் எல்லா நாளுமே சாமிக்கு வச்சுருவேன். நான் டேட் ஆகும்போது மட்டும் சாமிகிட்ட போமாட்டேன். நான் என் கையால செஞ்சது சாமிக்கு கண்டிப்பா வைக்க மாட்டேன். அவர் நான் வைக்கிறேன்னுவாரு, "வேண்டாம் வேற எதாவது வச்சுக்கோங்க. பழம் இருந்தா வைங்க. எதுவுமே இல்லைன்னா பிஸ்கட் பாக்கெட்டாவது வைங்க. நான் செஞ்சத சாமிகிட்ட எடுத்துட்டு போகாதீங்க." அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, அவங்க மேல அவ்வளோ பக்தி. பக்தியா? பாசமா? என்னன்னே தெரியாது. அவங்கள பார்த்தாலே அப்படியே என்ன சொல்றது, அந்த சில டைம்ல ஃபோட்டோவே கட்டி பிடிச்சுப்பேன் நானு. சாமியோட ஃபோட்டோ, வராகி அம்மன் ஃபோட்டோவே கட்டி பிடிச்சுப்பேன். அந்த அம்மாவ அவ்வளோ ரசிப்பேன். அந்த அம்மாவ ஃபோட்டோ கிட்ட எடுத்து வச்சுட்டு நான் சில டைம்ல. அது தெரியல. அது பைத்தியமாவா ஆயிட்டேனா என்னன்னு தெரியல அவங்க மேல எனக்கு. அவங்க இல்லன்னா இல்ல. நான் இல்ல. அது மட்டும் உறுதி எனக்கு. அப்படியே வந்து எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப புடிச்ச மகா கந்த சஷ்டி விரதமும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 48 நாள் இருக்கிறவங்க இருப்பாங்க. நான் வந்து 48 நாள் கிடையாது. அந்த கடைசி 7 நாள் தான் விரதம். நான் வந்து 6 நாள்னுவாங்க. 6ன்றது நமக்கு 7 நாள் ஆகும் இல்லையா? அதெல்லாம் விரதம். அந்த வாரம் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் அந்த 7 நாளுமே. போன வாட்டி இருந்தப்ப எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இது அடுத்த வருஷம் இருக்க வேண்டாம் அப்படின்னு தான் இருந்தேன். இல்ல இந்த வாட்டி வந்து நான் இருக்கணும். என்னாலலாம் முடியாது. அப்படிலாம் விட்டுட்டு உட்காரத்துக்கு முடியாது. முருகர தான் முக்கியம். முருகர விட கஷ்டத்துல என்னால பார்க்க முடியாதுன்ற முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதனால போன வாட்டி எப்படி விரதம் இருந்தேனோ, அதே விரதத்த தான் இந்த வாட்டி நான் மெயின்டெயின் பண்ண போறேன் நானு. எனக்கு அந்த 48 நாள் விரதம் இருக்கணும்னு ஆசை தான். இருக்க முடியும். ஆனா நடுவுல வந்து பீரியட்ஸ் ஆகும்ல. 48 நாள்னா கண்டிப்பா 2 வாட்டி ஆயிடும். இந்த 2 வாட்டி வந்து அந்த பூஜை வந்து தடங்கல் பட்டு நிக்கிறத நான் ஏத்துக்கல. எனக்கு விருப்பம் இல்ல. அதனால தான்
அந்த 48 நாள் இல்ல. எப்படி இருந்தாலும் புரட்டாசி மாசம் பொறக்குது. நான்வெஜ்ன்றது எடுக்க போறதில்ல இதுக்கப்புறம் நானு. அவ்வளோதான். இதோட வந்து இப்ப நான்வெஜ்ஜ நான் விடுறேன்னா, இந்த நான்வெஜ் இதோட சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான்வெஜ்ஜ கன்டின்யூ பண்ணுவேன் நானு. அதுக்கப்புறமா தொடர்ந்து மாலை போடுறதெல்லாம் வரும். அதனால நான்வெஜ்லாம் ஒரு மேட்டர் கிடையாது. மத்தபடி எதுவுமே கிடையாது. அந்த நம்மளோட லேடீஸ் இஷ்யூனால மட்டும் தான் நான் இந்த கையில எடுக்காம இருக்கேன். எனக்கு வந்து பூஜை தடப்படாம போகணும் அப்படின்றதுனால தான். நம்ம ஒரு நாள் கூட விரதம் இருக்கலாம். அதுவுமே உண்மையான விரதம் தான். 7 நாள் இருக்கலாம், 48 நாள் இருக்கலாம். அதனால நான் இருக்கிறது வந்து அந்த 7 நாள் விரதத்துக்கு தான் நான் இருக்கிறேன் நானு. வெள்ளிக்கிழமை நல்லபடியாவே பூஜைய முடிச்சேன். அன்னைக்கு வந்து சுக்கிர ஓரையில தான் நான் சாமி கும்பிட்டேன். ஆல்ரெடி நான் சுக்கிர ஓரையில தான் கும்பிடணும்னு இருந்தேன். என்னன்னா நம்ம ஈவினிங் கும்பிடலான்னு பார்த்தேன். அது கடவுள் வந்து இல்ல, நீ இப்ப தான் கும்பிடணும்னு அவரு சொன்னாரு. நம்ம நல்லபடியா முடிச்சுட்டோம். இன்னொரு வீடியோல பார்ப்போம். பாய்.